கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்பதை குறித்து நம்ம கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். ஆனால் இதே அதிகாரத்திலே முடிவு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, முடிவு வரும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ முடிவு வராது? உடனே முடிவு கிடைக்காது. யுத்தத்திற்கான முடிவு உடனே கிடைக்காது. ஆனால் முடிவு வரும் என்று சொல்லி 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும். சுவிசேஷம் எல்லா பக்கங்களையும் அறிவிக்கப்படணும். கடைசி மனிதன் வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அவங்க ரட்சிக்கப்படுறாங்களோ ரட்சிக்கப்படலையோ அது ரெண்டாவது. ஆனா முதல்ல சுவிசேஷம் முழு உலகத்திற்கு என்ன செய்யணும்? இயேசுதான் தெய்வம் என்பதை, அவரால் மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும், பாவத்தை மன்னிக்க முடியும், அவரால் மட்டும்தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும், உலகத்தில் இன்னைக்கு 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. அதிலே ஒரு புள்ளிபவர கணக்கு சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 கோடிக்குள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப மீதி உள்ள ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத, நற்செய்தி அறிவிக்கப்படாத தேசங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் அங்கு எல்லாமே சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பந்தான் ஒரு முடிவு என்ன செய்யும்? வரும் என்று வேதம் சொல்லு. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீங்க? கேள்விப்படுங்க. ஆனா கலங்காதீங்க, ஆனா ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாட்களிலும் 7ஆம் வசனத்துக்கு நேராய் திருப்புவோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இதிலே பார்த்தீங்கன்னா, ஒன்று, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் என்ன செய்யுமா? எழும்புமா. இரண்டாவது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புமா. மூன்றாவது, பஞ்சங்கள் வரும். நான்காவது, கொள்ளை நோய் வரும். ஐந்தாவது, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். எங்கேயோ அல்ல, சில இடம் என்று சொல்லல, பல இடங்களில் என்ன செய்யும்? உண்டாகும். அதை குறித்து தான் நம்ம ஜெபித்தோம். மியான்மர் தேசத்திற்காக நம்ம ஜெபித்தோம். இந்தியாவின் அண்டை நாடா இருக்கிறதான இந்த மியான்மர்ல பூமி அதிர்ச்சி என்ன செய்தது? வந்தது. கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுகோலில் 7.7 என்று பார்த்தோம். 5 முறை என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. மேகாலயாவிலும், மேகாலயா இந்தியாவில் இருக்கிறது, அங்கேயும் என்ன செய்திருக்கிறது? அந்த நிலநடுக்கம், பூமி எதிர்ச்சி வந்திருக்கிறது. பயங்கர உயரமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தின் நிமித்தம் ஆப்கானிஸ்தானிலே என்ன செஞ்சிருக்கிறது? நிலநடுக்கம் வந்திருக்கிறது. சீனாவிலேயும் இந்த நிலநடுக்கம் என்ன செய்ததாம்? உணரப்பட்டது. உலகில் பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் நான் உட்கார்ந்து இந்த வசனத்துக்கு நம்ம இதெல்லாம் தெரியணுமே என்பதற்காக சில காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற போது அநேக செய்திகளிலே, இணையதளத்திலே வந்ததான செய்திகளை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்ம போய் எங்கேயும் போய் என்ன செய்யல? பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் என்ன செய்யும்? உண்டாகும். ஒன்று, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம கவனமாய் இருக்கணும். இது நமக்கான ஒரு எச்சரிப்பு மணிதான், நமக்கான ஒரு எச்சரிப்பு. நான் கடந்த நாட்களே செய்தியை பார்க்கிற போது, குறிப்பிட்ட ஆண்டுல சென்னை என்ன செஞ்சிருமா? முங்கிரும். சென்னை எதுல முங்கும்? தண்ணீரில முங்கிரும். ஏன் தண்ணீர்ல முங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல பார்த்தீங்கன்னா பனிப்பாறை அதிகம் இருக்கும். அண்டார்டிகா அந்த கடல்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பனிப்பாறை இருக்கும். நீங்க பனிப்பாறை, டைட்டானிக்னு ஒரு படம் என்ன செஞ்சாங்க? எடுத்தாங்க. டைட்டானிக் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. ஒரு கப்பல் எப்படி மூழ்கடிக்கப்பட்டது, அது எப்படி என்ன செய்தது, எதனால மூழ்கடிக்கப்பட்டது என்கிறதான ஒரு செய்தி. டைட்டானிக் என்கிறதான ஒரு படம் எடுக்கப்பட்டது. இந்த படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கப்பல் ஒரு சிறிய பனிப்பாறையில என்ன செஞ்சிடும்?
மோதிரும். பனிப்பாறையில கடலுக்குள்ள பாறைகள் என்ன செய்யும் இருக்கும். பனிப்பாறை என்ன செய்தது, உரசினது நிமித்தம் ஓட்ட விழுந்து, கப்பல்ல ஓட்ட விழுந்ததுன்னா தண்ணி என்ன செஞ்சிடும், உள்ள போயிடும். தண்ணி உள்ள விழுந்தா கப்பல் என்ன செஞ்சிடும், முங்கிரும். அந்த ஒரு பனிப்பாறையின் நிமித்தம் ஒரு பல கோடி, பல ஆயிரம் கோடிக்கு செய்யப்பட்டதான சொகுசு கப்பல் அப்படியே கடலிலே மூழ்கினது. அதில் எல்லாரும் மரித்து போனார்கள், ஒரு சிலரை தவிர மரித்து போனார்கள் என்கிறதான நடந்த சம்பவத்தை ஒரு படமாக என்ன செஞ்சிருந்தாங்க, எடுத்திருந்தாங்க. தேசத்துல நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை படமாக எடுத்தது. ஏன் இதை சொல்லி வருகிறேன் என்று சொன்னால், தேசத்திலே ஏன் தண்ணீரினால நம்முடைய தமிழ்நாடு தலைநகர் சென்னை மூழ்கடிக்க போகிறது என்று நான் சொல்லல, தீர்க்க தரிசனமும் சொல்லல, அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. பனிப்பாறை உருகி கொண்டே என்ன செய்யலாம் இருக்கிறது. இந்தியெல்லாம் பனி என்ன செய்யும், அப்படியே இருக்கும். அதனால அது பாதுகாப்பா இருக்கும். இப்போ ஒரு கடலுக்குள்ள தண்ணி இருக்கிறது, தண்ணியில பனிப்பாறை இருக்கு. பனிப்பாறை உருகும் போது தண்ணியினுடைய நீர்மட்டம் என்ன செய்யும், கூடும். அதனுடைய தண்ணீருடைய அளவு என்ன செய்யும், கூடும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற பனிகளும் உருகும் போது இந்த பனியானது கடலுக்கு வரும்போது தண்ணீரினுடைய நீர்மட்டம் உயரும் போது அப்ப தேசத்தில அந்த நீர்மட்டத்திற்கு கீழே இருக்கிற எல்லா பகுதியும் என்ன செஞ்சிருமா, மூழ்கடிக்கப்பட்டுவிடும். இது இந்த நாட்கள்ல, வரக்கூடிய நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. புவியானது வெப்பமாகி கொண்டே இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா வெயில் என்னமா அடிக்கிறது, இந்த வெயில் எல்லா பகுதியிலும் அடிக்கும் போது அந்த வெயில் நிமித்தம் பனி என்ன செஞ்சிடும், உருகிவிடும். ஏன்னா காலம் சமீபம். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேசமானது ஒரு அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. தேசமானது ஒரு அழிவை நோக்கி கடந்து போய்கொண்டிருக்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு பனிப்பாறைகள் உருகி நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சியினால தேசங்களே பாதிப்பு வருகிறது. விசேஷமா அந்த மியான்மரிலே நடந்ததான இந்த பூமி அதிர்ச்சிக்கு ஒரு காரியம் சொல்றாங்க. 334 அணுகுண்ட வீசுனா எவ்வளவு பாதிப்பு இருக்குமோ. 334 ஒரு அணுகுண்டுக்கே தேசம் என்ன செஞ்சிடும், பாதிக்கப்படும். பயங்கரமான சேதம் வரும். அப்போ 334 அணுகுண்டு வீசினால் எவ்வளவு பாதிப்பு இருக்குமோ அவ்வளவு பாதிப்பு அந்த தேசத்திற்கு, மியான்மருக்கு என்ன செய்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் காலம் கடைசியாயிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் என்ன செய்யும், உண்டாகும். இந்த எங்கேயோ ஒன்று நடந்ததுதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்க பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா தேசத்தில பயங்கரமான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள்லாம் தேசத்தில வந்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டிலே தேசத்திலே ஒரு நிலநடுக்கம் வந்தது. அந்த நிலநடுக்கம் எவ்வளவு அளவு என்று சொன்னால் 9.1, 7.7க்கு பயங்கரமான சேதம் வரும் என்று சொன்னார். 9.1 ரிக்டர் அளவுகோலில் இருந்ததான். கிட்டத்தட்ட 2,30,000 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்களாம், மரித்திருக்கிறார்கள். 2004 நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2005 7.6 அளவு. அது எங்க நடந்தது, நம்முடைய தேசமாகிய காஷ்மீர்ல என்ன செய்தது, பூமி அதிர்ச்சி என்ன செய்து வந்தது. அதுல கிட்டத்தட்ட 87,000 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, செத்து போயிருக்கிறாங்க. 2010 ஒரு நிலநடுக்கம் வந்தது. அதிலே 1,60,000 பேர் என்ன செய்திருக்கிறாங்களா, மரித்திருக்கிறார்கள். அடுத்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டிலே துருக்கி, சிரியா தேசங்களிலே 7.8 ரிக்டர் அளவுகோலிலே பூமி எதிர்ச்சி வந்ததாம். 50,000 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மரித்து போயிருக்கிறார்கள். அதே 2023ஆம் ஆண்டிலே ஆப்கானிஸ்தான்ல, மேற்கு ஆப்கானிஸ்தான்ல 6.3 அளவுகோல்ல, ரிக்டர் அளவுகோல்ல நிலநடுக்கம் வந்ததாம். கிட்டத்தட்ட 2,000 பேர் என்ன செய்திருக்கிறார்கள்,
மரித்திருக்கிறார்கள். இன்னைக்கு தேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு இதெல்லாம் புள்ளி விவரம் கணக்கு சொல்லுகிறது. ஏன் இதெல்லாம் எடுத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒருவேளை நமக்கு தெரியாமல் இது எங்கேயோ நடக்கு எதுக்கோ நடக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதை அவர் எழுதி வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய வாயினாலே சொன்னது. இது யாரும் இல்லை, இயேசு இந்த உலகத்துல வாழும்போது அவரே சொன்னதுதான் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்கள். இதெல்லாம் கதையெல்லாம் சும்மாலாம் என்ன செய்யல, சொல்லல. இது கதையும் என்ன செய்யாது, கிடையாது. உட்காந்து தேடி பிடிச்சி இதெல்லாம் நமக்கு தெரியுமா, எங்க நடந்துச்சு என்னன்னு தெரியுமா, உட்காந்து தேடி பிடிச்சி பூமி எதிர்ச்சி வந்திருக்க. அப்போ தேசத்துல என்னைக்கெல்லாம் நடந்திருக்கிறது, எப்பெல்லாம் நடந்திருக்கிறது தெரிந்தா இன்னும் ஜாக்கிரதையாய் நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாமா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் பல இடங்களில் பூமி எதிர்ச்சி வந்திருக்கிறது. 1960ஆம் ஆண்டிலே ரிக்டர் அளவுகோலிலே 9.5 இதுல பயங்கரமான நிலநடுக்கம் வந்திருக்கிறது. அடுத்து 1964 அலாஸ்கான்னு பாத்தீங்கன்னா ஒரே பனி பிரதேசமா என்ன செய்யும் இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர நிலநடுக்கம் என்ன செஞ்சிருக்கிறது, வந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் 2004 கடலில் என்ன செய்தது, வந்தது. பெருங்கடலிலே வந்தது. எங்க, இந்தோனேஷியாவிலே நடந்த காரியம். இதுல கிட்டத்தட்ட 2,30,000 பேர் மரித்து போய்விட்டாங்களாம். 14 நாடுகளிலே பாதிப்பு வந்ததாம். ஒரு சுனாமி. அப்பதான் சுனாமினா நமக்கு என்னன்னு சொல்லி என்ன செய்யும் தெரியும். அந்த அளவுக்கு தேசங்களிலே என்ன செய்தது, பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. சுனாமி வந்து 14 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு ஜப்பான்ல என்ன செய்தது, சுனாமி வந்து நமக்கு தெரியும். பயங்கர பாதிப்பு, அணு உலையெல்லாம் பாதிக்கப்பட்டது. இதனால பெரிய கதிர்வீச்செல்லாம் வரும்னு நம்முடைய இந்தியாவிலே நம்ம பகுதிகளில் இருக்கிறதான அணு உலையெல்லாம் இதை இழுத்து மூடணும் என்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் வந்தது. அந்த அளவுக்கு அணு உலைகள்லாம் பாதிக்கப்பட்டதுன்னா தேசத்தின் மக்களுக்கு பெரிய பாதிப்பு என்ன செய்யும், வரும். இது ஜப்பான்ல என்ன செய்தது, 2011ஆம் ஆண்டுல என்ன செய்தது, வந்தது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு நவம்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் என்ன செய்தது, வந்தது. ரிக்டர் அளவுகோலிலே 9 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேசத்திலே பல நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. தேசத்துல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சி வந்து இது வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று, வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு காரியம், இவ்வளவு தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சேகரிக்கப்படாத நிறைய தகவல்கள் இருக்கிறது. தேசத்திலே பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள், பயங்கரமான நிலநடுக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய பகுதிகளில் கூட என்ன செய்தது, பூமி அதிர்ச்சி. பூமி அதிர்ச்சி வந்ததுன்னா என்ன நடக்கும், ஒரு ஆட்டம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு குலுக்கம் குலுங்கிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே குப்பரை என்ன செஞ்சிடும், விழுந்துரும். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ஆடு ஆடிச்சுன்னா என்ன நடக்கும், இந்த பூமி பிரியும். அடுத்து இந்த கட்டணம் உள்ள விழும். உள்ள இருக்கவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க மேலே விழும்போது தப்பிக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க. நம்ம பெரிய பெரிய காங்கிரீட் பில்டிங், உயரமான சின்ன சின்ன பில்டிங்கில் உள்ளவங்க, சின்ன சின்ன வீடுகளில் இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க. பல அடுக்குமாடி கட்டடங்களில் இருக்கிறவங்களுடைய நிலைமை மிகவும் மோசமானதாய் உயிரோடு என்ன செஞ்சிட வேண்டியதான், அவங்க மேலே விழுந்ததுன்னா சிதைந்து மூச்சு முட்டி மரித்து போய் விடுவார்கள் இன்றைக்கு தேசத்தில். அப்போ இதெல்லாம் அநேகர் கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு ஆண்டவரியா இதை அனுமதிக்கிறார் என்று கேட்கலாம். ஆனால் மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாமல் போகும்போது, மனுஷன் தேவனை விட்டு விலகி போகும்போது, தேசங்களிலே பாவங்கள் பெருகுகிற போது, தேசத்திலே அநியாயங்கள் பெருகுகிற போது, அக்கிரமங்கள் பெருகுகிற போது, அன்றைக்கு சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்தது போல, அடுத்து நோவாவின் நாட்களிலே தேசத்தை அழித்தது போல, வரக்கூடிய நாட்களில் தேசம் மனம் திரும்பாத பட்சத்திலே தேசத்திற்கு அழிவு உண்டு. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாகணும். பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும், பல கோரமான சம்பவங்கள் தேசத்திலே நடக்கும். ஆமென்.
நம்ம நினைத்து பார்க்காத நேரத்துல தான் இது நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாய், கவனமாய், எச்சரிக்கையாய் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்ன மத்தேயு 24:7 சொன்னது போல பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும். லூக்கா 21:11 சொல்லுகிறது, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இது வருகைக்கான அடையாளங்களிலே ஒன்று இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை 21 அதிகாரம் 25, 26 வசனம் சொல்லுகிறது. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யுமா? சோர்ந்து போகுமா? ஒன்று சொல்லுகிறது, இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள். கடந்த வாரத்தில் தியானித்தது போல யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் என்ன செய்யுமா? தோன்றும். சூரியன்ல அடையாளங்கள் தோன்றும், நட்சத்திரங்கள அடையாளங்கள் தோன்றும். அடுத்து சந்திரனிலே அடையாளங்கள் தோன்றும். அடுத்து பார்த்தீங்கன்னா சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் என்ன செய்யும்? இருக்குமா? சமுத்திரமும் அலைகளும். பின்னாடி முன் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா கடல்ல எந்த பாதிப்புமே என்ன செய்யாது இருக்காது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கடலுக்கென்று ஒரு எல்லையை என்ன செஞ்சிருக்கிறாரா? குறித்து வைத்திருக்கிறார். அவர் எல்லை குறிச்சு வைக்க போய் தான் அந்த எல்லையை தாண்டி அந்த தண்ணி என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேங்குது. நீங்க சுனாமி வந்தாலுமே குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்யாது? வராது. இவங்க பூரா கடல் ஓரத்துல, வெளிநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேயே பில்டிங்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? தீவுகளுக்குள்ள கட்டி வைத்திருப்பாங்க. கடற்கரை ஓரத்துல உயரமான பில்டிங் எல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். நம்முடைய சென்னை எடுத்துக்கிட்டேன்னா கடற்கரை ஓரத்துல எவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் என்ன செய்து இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் அதெல்லாம் எவ்வளவு தைரியமா கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லையை குறிச்சு வைத்திருக்கிறார். கடல்களுக்கு ஒரு எல்லை இருக்கிற, அதை தாண்டி என்ன செய்யாது? வராது. இம்மட்டுமா மிஞ்சி வராதே என்று அதற்கென்று ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் கடைசி நாட்களிலே சமுத்திரம் என்ன செய்யுமா? அலைகளும் முழக்கமாயிருக்கும். சுனாமி, அந்த அலைகள் பயங்கர முழக்கம். அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள், பூமிக்கு அடியில, அந்த கடலுக்கு அடியில நிலநடுக்கமா. வெளியில வந்ததுன்னா கட்டடம் சேதமாயிரும். கடலுக்குள்ள நிலநடுக்க வந்ததுன்னா தண்ணி எல்லாமே என்ன செஞ்சிடும்? கொந்தளிக்கும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்குமா? சும்மா என்ன செய்யாதான் இருக்காது. நம்ம தொடர்ந்து சில ஆண்டுகளாய் நம்ம சமுத்திரம், கடலுக்குள்ள காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடல்ல அலை கொந்தளித்தது, பயங்கரமா கடல் கொந்தளித்தது. அல்லனா கடல் உள்வாங்கினது, தண்ணி என்ன செய்தது? அப்படியானது இப்படியானது, அலை வழக்கத்தை விட அதிகமா இருந்ததுலாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கேள்விப்பட்டிருக்கோமா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு தத்தளிப்பு இருக்குமா? தத்தளிப்புனா ஒரு அங்கலாய்ப்பு. ஐயோ என்ன நடக்குமோ? இப்போ நீங்க மியான்மருக்கு போய் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியினுடைய மக்கள் ஐயோ என்ன நடக்குமோ, என்ன செய்யுமோன்னு சொல்லி சோர்ந்து போய் இருப்பாங்க. 26ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தின் சத்துவங்கள்லாம் அசைக்கப்படும். பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்காங்களா? இன்னைக்கு பூமியில நிறைய ஆபத்து வருதுன்னு மக்கள் பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால அவங்க இருதயம் என்ன செஞ்சிருமா? சோர்ந்து போய், நாளைக்கு இந்த பகுதிக்கு பெரிய நிலநடுக்கம் வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியா வீட்டுக்குள்ள தூங்குவோமா? என்ன வெயில் அடிச்சாலும் என்ன மழை பெஞ்சாலும் தெருவுல தான் இருப்போம். ஏன்னா பயம் வந்துடும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு சுனாமி வருது, ஒரு நிலநடுக்கம் வருதுன்னு ஒரு செய்தி வந்துருச்சு, ஒரு கொரோனா வருது அப்படின்னு ஒரு செய்தி வந்தோடனே பயம் மக்களுக்கு என்ன செய்தது? இருந்தது. பயம் என்பது மனுஷனுக்கு வந்து, பயம் வந்த உடனே அவன் என்ன செஞ்சிருவான்? சோர்ந்து போயிடுவான்.
இன்னைக்கு மரண பயம் வந்ததுன்னா மனுஷன் சோர்ந்து போயிடுவான். மரண பயம் வந்ததுன்னா மனுஷனால் தைரியமா ஒரு வேலையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒரு வியாதி வந்துருச்சுனாலே நிறைய பேத்துக்கு பயம் வந்துடும். செத்து போயிடுவோமோ என்கிற பயம் என்ன செஞ்சிடும், வந்துடும். தேவ பிள்ளைகள் எதுக்குமே என்ன செய்ய வேண்டாம், பயப்படணும். இங்க கண்ணை மூடுனா அங்க போய் கண்ணை என்ன செய்ய போறோம், திறக்க போறோம். அதனால நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து மக்கள் எதிர்பார்த்து இருக்காங்களாம். பூமியில் மேல் நிறைய ஆபத்து வரப்போ இதெல்லாம் வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று. இது வருகைக்கான அடையாளங்கள். மக்கள் பயத்தோடே தான் என்ன செய்வாங்க, வாழுவாங்க. பயத்தோட தான் இந்த உலகத்துல இருப்பாங்க. லூக்கா 21:25-26 சொல்லுகிறது, ஆபத்து, பூமியின் மேல் வரக்கூடிய ஆபத்து, பயங்கரமான ஆபத்து தேசங்களுக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகிற அந்த ஆபத்துக்கு எல்லாரும் பயந்து எல்லா இருதயமும் என்ன செஞ்சிருமா, சோர்ந்து போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பல இடங்களில் பூமி எதிர்ச்சி, சமுத்திரம் சும்மா இருக்காது. அலைகள் என்ன செய்யுமா, கொந்தளித்து கொண்டே இருக்கும். கடல் தத்தளித்து கொண்டே இருக்கும். கடல் பாத்தீங்கன்னா பயங்கரமாய் கொந்தளித்து கொண்டு அலைகள் முழக்கமாய் இருக்கும். எப்போதும் அலையை பார்த்தீங்கன்னா, நீங்க கடலுக்கு போகும்போது அந்த அலை வர்ற வேகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா என்ன செய்யும், சவுண்ட் இருக்கும். அப்படியே உருன்னு என்ன செய்யும், ஒரு சத்தத்தோட என்ன செய்யும், வரும். அப்போ அந்த அலைகளுடைய முழக்கம், சாதாரண அலைக்கே சவுண்ட் இருக்கும்னு சொன்னா, முழக்கம் இருக்கும்னு சொன்னா, பெரிய பெரிய அலைகள் வருகிற போது, சுனாமி போன்ற காரியங்கள் நடக்கிற போது தேசம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு காலம் கடைசி. ஆண்டவராகிய இயேசு என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார் என்று வேதம் சொல்கிறது. பூமி ஜனத்துக்கு விரோதமாய், ஜனம்னா என்னன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மக்களுக்கு விரோதமாய் ஒரு மக்கள் என்ன செய்வாங்க, எழும்புவார்கள். ஒரே ஜாதிக்குள்ள ஒருத்தன் வெட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, ஒரே ஜாதியா தான் இருப்பாங்க, ஒரே தெருக்காரங்களா தான் இருப்பாங்க, ஒரே ஊருக்காரங்களா தான் இருப்பாங்க. வடக்கு தெரு, தெற்கு தெரு, கிழக்கு தெரு, மேற்கு தெருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் என்ன செய்து, ஒரு மக்களுக்கு விரோதமாய், ஒரு கூட்ட ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்யும், எழும்பும். ஒரே மதத்துல தான் இருப்பாங்க, அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே மதத்துல தான் இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு அவங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த கோயிலுக்கு இவங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது நடக்கா இல்லையா? நிறைய ஊர்ல என்ன செய்து நடக்கு. இவங்கெல்லாம் இந்த கோயில்ல கும்பிட்டா கோயில் என்ன செஞ்சிருமா, தீட்டுப்பட்டு விடும். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பி கிரியை செய்து, ஒரு மக்களுக்கு விரோதமாய் ஒரு மக்கள் என்ன செய்யறாங்க, எழும்பி கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் தெய்வம் தானே, எல்லாரும் மனிதர்கள் தானே அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு உலகத்துல என்ன செய்யாது, கிடையாது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புவார்கள். அடுத்து இரண்டாவது சொல்லுகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் என்ன செய்யுமா, எழும்பும். ராஜ்யம்னா என்ன, கிங்டம்னா ஒரு நாடு, ஒரு ராஜ்யம். இப்ப இந்தியா ஒரு ராஜ்யம்னு எடுத்துக்கொள்வோம், பாகிஸ்தான் ஒரு ராஜ்யம், இலங்கை ஒரு ராஜ்யம், இல்லைன்னா ஒரு நாடு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒவ்வொரு நாடு இருக்கிறது. இஸ்ரேல் ஒரு நாடு, பாலஸ்தீனம் ஒரு நாடு, இப்படி ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு இருக்கிறது. ரஷ்யா ஒரு நாடு, யுக்ரைன் ஒரு நாடு. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டுக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யம் சண்டை போட்டு கொண்டே தான் என்ன செய்து இருக்கிறது. ஒரு ராஜ்யம், யுக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் என்ன செய்து ஆக போகிறது. இன்னும் முடிவு வரவே இல்லை. அப்போ ஒரு நாட்டுக்கு, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யம் எழும்பி இருக்கு. எங்க இருந்துதான் இவங்களுக்கு இத்தனை வருஷம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஆயுதம் எங்க இருந்துதான் வரும்னே தெரிய மாட்டேங்குது. எப்படி நானும் யோசித்து பார்ப்பேன், இத்தனை வருஷம் சண்டை போடுவதற்கு ஆயுதம் எவ்வளவு தேவை, எவ்வளவு அணுகுண்டு தேவை, அதற்கு தேவையான மெட்டி எங்க தான் தயாரிக்காங்கன்னே என்ன செய்யல தெரியல. சின்ன சின்ன நாடுகளா இருந்தாலும் யுத்தம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வரல. அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை முடிவுக்கு என்ன செய்யல, வரல. பாத்தீங்கன்னா காசா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
அங்க இருக்கிற தீவிரவாத இயக்கம் என்று ஹமாஸ் என்று அவங்க சொல்றாங்க. அந்த தீவிரவாத இயக்கத்தின் நிமித்தம் சண்டை அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சாங்க. இஸ்ரேல் முடிக்கிற மாதிரி தெரியல. அந்த பாலஸ்தீன் அந்த பகுதி முழுவதும் அழிக்கப்பட்டு கொண்டு இப்பவும் யுத்தம் நடந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கூட எத்தனை பேரோ செத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ தேசங்கள்ல பாருங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு யுத்தம் நடந்தது தெரியுமா? கார்கில் போர், கார்கில் யுத்தம் நடந்தது. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்போ நம்முடைய நாட்டில் பிரதமர் வாஜ்பாய் இருந்தார்னு நினைக்கிறேன். அந்த நாட்களில் ஒரு யுத்தம் நடந்தது. அப்ப பாருங்க, யுத்தம் நடந்திருக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பல நாடுகளுக்கு யுத்தம் நடக்கிறது. தென்கொரியா வடகொரியா பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் பல நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனை இருக்கிறது. இப்போ தேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மிந்தியெல்லாம் இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மிந்தி இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ரொம்ப குறைவு. ஆனால் இன்றைக்கு யுத்தம், நீங்க பேப்பரை எடுத்தாச்சுனாலே ஒண்ணு பூமி எதிர்ச்சி வரும், அல்லனா யுத்தத்தின் செய்திகள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறத தான் நம்ம என்ன செய்வோம்? கேள்விப்படுவோம். இது தேவ பிள்ளைகளையோ கிறிஸ்தவர்களையோ பயமுறுத்துவதற்கல்ல. இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி, இதெல்லாம் நமக்கு ஒரு வார்னிங். இதெல்லாம் இப்படியெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அலையோ, நம்ம இந்த உலகத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா திடீரென மரணமும் என்ன செய்யுது? நடக்கு. எப்போ என்ன நடக்குன்னே என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. யாருக்கு என்ன நடக்கும்னே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்துல நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளணும். இயேசு இந்த உலகத்துக்கு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். வேற எதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் தங்குவதும் நமக்கு இருந்தாலே என்ன செய்யுது? போதும். தங்குவதை கூட வேதம் சொல்லல. ஆனா வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். 1 தீமோத்தேயு 6:8 சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்துல நடக்கிற எந்த காரியத்திற்குமே நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கலங்கவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம், ஜெபம் பண்ணணும். ஏன் தேவ பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம், ஏன் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொன்னால், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒண்ணுமே என்ன செய்வதில்லையா? கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்தாங்க, எவ்வளவோ பொன்வெள்ளிகளை சேர்த்தாங்க, யாருமே எதையுமே கொண்டு போகல. எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் எதுவுமே அவங்க கூட என்ன செய்யலையா? வரல. நமக்கு தெரிந்த கொஞ்சம் சமீப நாட்களுக்கு முன்னாடி டாடா நிறுவனத்தினுடைய ஓனர் என்ன செய்தாரு? மரித்து போனார். நான் கேள்விப்பட்டதுல அவருக்கு திருமணம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் கூட என்ன செய்யாது? கிடையாது. அப்ப பாருங்க, ஆனா அவர் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன், பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர். அவர்தான் ரத்தன் டாடா, டாடா கம்பெனியுடைய ஓனர். ஆனால் அந்த டாடா கம்பெனியினுடைய ஓனர் மரித்து போனார். என்னத்தை கொண்டு போனாரு? ஒன்றுமே கொண்டு போகல. உலகத்துல வாழ்ந்து எதையுமே கொண்டு போகல. அதனாலதான் நாம எதற்கும் கவலைப்பட வேண்டாம். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று என்ன செய்வோமா? அது போதும்னு இருந்துக்கிடணுமா? உண்ணவும் உடுக்கவும், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, ட்ரெஸ், இது 2 தவிர வேற நமக்கு ஒண்ணு வேண்டாம். 3வது தங்குவதற்கு ஒரு வீடு, அதுவும் நமக்கு இருக்கிறது. அப்ப நம்ம எதைக்குமே என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய மென்டாலிட்டியை பாருங்க, மனுஷனுடைய எண்ணங்களை பாருங்க. நாளைக்கு என்ன செய்ய போறோம்? நாளைக்கு அது விடிஞ்சா தெரியாத, சாயந்தரம் என்ன செய்ய போறோம்? அதை அடைஞ்சா தெரியாதான்ட்டு நம்ம வாட்டுக்கு என்ன செய்யணும்? போகணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நாளைய நினைச்சு கவலைப்படுறாங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு நல்லதே என்ன செய்யும்? நடக்கும். நாளைக்கு நன்மையானதே கர்த்தர் என்ன செய்வாரு? தருவார். நன்மையானது தான் தருவார். அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்துல இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது, அதெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் சோர்ந்து போக கூடாதுன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்குள்ளே நம்ம போகிறோம். இந்த உலகத்துல வாழுகிற வரைக்கும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தா போதும். நமக்கு எதுல வேணுமா? உண்ணவும் உடுக்கவும். சாப்பிடுறதுக்கு
ட்ரெஸ் இருந்தாலே போதும் என்கிற மனசு நமக்கு இருந்தாலே போதும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் என்ன செய்யுமா? எழும்பும். ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யம் எழும்பும். இன்னைக்கு தேசம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஊருக்கும் ஒரு ஊர் என்ன செஞ்சிருக்கு? சண்டை நடந்திருக்கு. ஜாதி பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஊர்ல உள்ளவன் இந்த ஊர்ல உள்ளவனை வெட்டுவான், இந்த ஊர்ல உள்ளவன் அந்த ஊர்ல உள்ளவனை போய் என்ன செய்வான்? வெட்டுவான். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு என்ன செய்வோம்? பார்ப்போம். ஒரு ஊருக்கும் ஊரும் சண்டை நடக்கும் போதே, ஒரு தெருவில் இருக்கிற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது, ஒரு நாட்டுக்கும் சண்டை வராமல் எப்படி இருக்கும்? ஆனால் இந்த கடைசி நாட்களில் தீவிரமாய் இது நடக்கும். தீவிரமாய் தேசத்தின் வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று, தேசத்தில ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவாங்க. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் என்ன செய்யும்? எழும்பும். இது வேதத்திலே சொல்லப்பட்டது. அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, பஞ்சங்கள் என்ன செய்யும்? வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 எடுத்துக்கொள்வோம். பஞ்சங்கள் முதல்ல நம்ம பார்த்தோம். ஜனத்துக்கு முதல்ல பூமி அதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும், வருகைக்கான அடையாளம். இரண்டாவது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். மூன்றாவது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். நான்காவதாக, பஞ்சங்கள் என்ன செய்யுமா? வரும். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயராம். அது மேல ஏறி உட்கார்ந்து இருந்தாம்ல, ஒரு குதிரை மேல ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்தவனுடைய பெயர் என்ன? மனுஷன் தானே சொல்லணும், ஆனா அவன் பேரை தானே சொல்லணும். ஆனா அவனுக்கு என்ன பேரா? மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளம் அவன் பின்னாடியே சென்றுச்சான். இங்க சாவரவனை பூரா அங்க தூக்கி போட்டுற வேண்டியதான். மரணத்துல மறிக்கிறவனை பூரா பாதாளம் ஏன் பின்னாடியே போகணும்? அது அங்கே ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. இவன் பின்னாடியே போகுது. எவெல்லாம் சாவுதா இங்க தூக்கி போட்டுருங்க, யாரெல்லாம் மறிக்கிறாங்களோ இவங்கெல்லாம் உள்ள தூக்கி போட்டுருங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம் என்று நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பாதாளம் அவன் பின் சென்றுதான் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். பட்டயம்னா என்னது? வாழ். யுத்தத்தை கூட நம்ம குறிக்கலாம். பட்டயம்னாலே யுத்தத்தை என்ன செய்யும்? குறிக்கும். இந்த பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். யார் பேர்ல வருது? இன்னைக்கு நோய் வருது பாத்தீங்களா? இந்த நோயெல்லாம் யார் பேர்ல வருது? குரங்கு காய்ச்சல், எலி காய்ச்சல், வவ்வா காய்ச்சல். அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்னெல்லாம், பண்டி காய்ச்சல், இப்படி பல பெயர்ல வருது. கொரோனா வைரஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒவ்வொரு பெயர்களே வருகிறது. அதிகமாய் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகத்தினுடைய பெயர்ல தான் என்ன செஞ்சிருக்கும்? வியாதி குறிக்கப்பட்டிருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதிகபட்சம் ஒவ்வொரு மிருகத்தினுடைய பெயர் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை, கால் பங்கு பூமியில 4ல் 1 பகுதியை என்ன செஞ்சிடணும்? கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் என்ன செய்ததான்? கொடுக்கப்பட்டது. அப்ப தேசத்துல பாருங்க, இதெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று பஞ்சங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ பஞ்சங்கள் எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நான் தேடி பார்த்த போது, பஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா பஞ்சம் எங்கெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நீங்க எத்தனை பேர் அதை அறிந்தீங்கன்னு சொல்லி தெரியல. ஆனா பஞ்சங்கள் வரும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பஞ்சம்னா எப்படி வரும்? மழை பெய்யலனா, மழை பெஞ்சா கூட பிரச்சனை அவ்வளவா இருக்காது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சம் வந்துடும். நீங்க வேதத்துல நீங்க இதற்கு ஆதாரமாய் நீங்க எடுத்தீங்கன்னா, ஆதியாமத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பின் நாட்கள்ல பஞ்சம் வந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள் வரும்போது எலியாவின் நாட்கள்ல என்ன செஞ்சிருக்கும்? பஞ்சம் வந்திருக்கும். 3.5 வருஷம் என்ன செய்யாது? மழையே பெய்யாது. மழை பெய்யலன்னா எங்க விவசாயம் நடக்கும்? விவசாயம் செஞ்சாதானே சாப்பிட முடியும். பெரிய பெரிய ஃபேக்டரி இன்னைக்கு இருக்கிறது. கம்பெனியை வச்சு சாப்பிட முடியுமா? கம்பெனியில அரிசியை தயார் பண்ண முடியுமா? கத்தரிக்காவை தயார் பண்ண முடியுமா? தக்காளியை தயார் பண்ண முடியுமா? வேணா பெரிய பெரிய பார்ட்ஸை வேணா தயார் பண்ணலாம், பில்டிங்கை வேணா தயார் பண்ணலாம், இந்த மாதிரி உயிரில்லாத பொருட்களை வேணா என்ன செய்யலாம்? தயார் பண்ணலாம். ஆனா சாப்பாடை எவ்வளவுதான் தயார் பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. அப்ப தேசங்களிலே 2023ஆம் ஆண்டிலே சோமாலியா என்கிற தேசத்தில கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பஞ்சங்கள் வந்ததா. கிட்டத்தட்ட 43,000 பேர்
பஞ்சத்தால் செத்து போனார்களாம். இதெல்லாம் ஒரு செய்திகளிலே சேகரித்ததான ஒன்று. ஏனென்று சொன்னால் தேசங்களிலே பஞ்சம் வரும், இது வருகைக்கான அடையாளங்கள். 43,000 பேர் சாப்பாடு இல்லாம செத்து போயிருக்கான், பஞ்சத்தால செத்து போயிருக்கான். இந்த ஒரு 2 வருஷம் நம்ம ஊர்ல நம்முடைய பகுதிகளில் மழை பெய்யலைன்னா தண்ணிக்கே தட்டுப்பாடு என்ன செஞ்சிடும், வந்துடும். வேற எங்க குடிக்கிறதுக்கே நமக்கு தண்ணி இருக்காது. வேற எங்க நம்ம விவசாயம் செஞ்சாதான் சாப்பிட முடியும். கிணறும் மழை பெய்து கொண்டிருந்தாதான் ஊறிக்கொண்டே இருக்கும். மழையே பெய்யல, கொஞ்சம் வருஷமா மழை பெய்யலைன்னா நிலத்தடி நீரெல்லாம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். வேற எங்க விவசாயம் நடக்கும், வேற எப்படி சாப்பிட முடியும்? பஞ்சத்தால் மக்கள் என்ன செய்தாங்களாம், பாதிக்கப்பட்டாங்க. ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா மண் இருக்கு பாத்தீங்களா, மண்ணு, களிமண். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, பஞ்சம் தேசத்திலே வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது, நடந்திருக்கிறது, இனியும் தீவிரமாய் நடக்கும். மண் இருக்கு பாத்தீங்களா, மண்ணை சாப்பிடுகிற நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. வீடியோ கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா, மண்ணு, களிமண்ணை என்ன செய்வாங்கன்னா, களிமண்ல நம்ம எல்லாரும் பானை என்ன செய்வோம், களிமண்ல பானை செய்வோம். யாராவது தோசை செஞ்சு சாப்பிடுவாங்களா? விளையாட்டு கூட என்ன செய்ய மாட்டோம், விளையாடுவோம், சாப்பிடுவோமா? தோசை செஞ்சு களிமண்ல. நிதி என்கிறதான நாடு கைத்தினா எங்க இருக்குன்னே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. மண்ணை சாப்பிடுகிற நிலைமைக்கு மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. ஏன்னா அங்க வழி இல்லை, விவசாயம் இல்லை. அங்க கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் சரியான சாப்பாடு என்ன செய்யல, கிடைக்கல. நமக்கு சாப்பாடு கிடைச்சே எலும்பு தோலுமா இருக்கும். அப்ப சாப்பாடு கிடைக்காத மக்கள் நிலைமையை யோசித்து பாருங்க. சாப்பிட்டே நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுமே என்ன செய்யாது, உடம்பே இல்லாம இருக்கும். அப்ப சாப்பிடாத மக்கள் நம்மளை விட மோசமா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் நடந்து ஹைத்தி நாட்டில மண்ணை சாப்பிடுகிற அளவுக்கு அதை களிமண்ணை குழப்பி காய வச்சு முறுக்க கடிச்சு சாப்பிடுற மாதிரி சட்டினியும் கிடையாது. இங்கே எங்கே நமக்காவது தோசை வச்சா வெள்ளை சட்டினி வேணும், சோப்பு சட்டினி வேணும், சாம்பார் வேணும், அடுத்து எள்ளு பொடி வேணும், அடுத்து என்னது இட்லி பொடி வேணும், இவ்வளவும் நமக்கு வேணும். அவங்க சாப்பிடுகிற தோசைக்கு சட்டினியும் கிடையாது, ஒண்ணுமே சாம்பாரும் கிடையாது. அவங்க நிலைமை யோசித்து பாருங்க. நமக்கு கொஞ்சம் இன்னைக்கு வருத்தமான காரியம், தேசத்துல எவ்வளவு பேரு எப்படி என்ன செய்யறாங்க, இருக்காங்க. பஞ்சம் வரும். இது ஆண்டவரா கொண்டு வந்து கொடுக்காரு இல்லை, இவங்களா பஞ்சத்தை தேடிக்கொள்ளுகிறாங்க. சரியாய் தேசத்தை பராமரிக்கிறது இல்லை. இஷ்டத்தின்படி என்ன செய்யறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க, இஷ்டத்தின்படி பில்டிங்கை கட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல விவசாய நிலமெல்லாம் பில்டிங் ஆயிரும். பில்டிங் ஆனா இவங்க எங்க போய் விவசாயம் பண்ண, மொட்டை மாடியிலேயா விவசாயம் பண்ண முடியும்? மொட்டை மாடியிலேயா நெல்லை நட முடியும்? இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை, மனிதனை தாங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். பஞ்சங்கள் தேசத்தில என்ன செய்கிறது, வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணை சாப்பிடுகிற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இனி ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா மடகாஸ்கர் அப்படிங்கிறதான தேசத்துல 4 வருஷமா என்ன செய்யலையாம், மழை இல்லை. மழை இல்லைன்னொடனே அவங்க என்ன சாப்பிடுறாங்க, வெட்டுக்கிளி மட்டும் உயிரோட இருக்கு. நம்ம கிளியை தான் சாப்பிடுறாங்க. வெட்டுக்கிளியை சாப்பிடுகிற நிலைமை. நமக்கு சோறு இருந்தாலே வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற நிலைமை. தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரினா சாப்பிடுவோம், சோறுனாலே வேண்டான்னு சொல்லுகிற நிலைமையில. ஆனா அவங்க எதை சாப்பிடுறாங்க, ஒரு தேசத்துல பஞ்சத்தின் நிமித்தமாய் மண்ணை சாப்பிடுறாங்க, ஒரு தேசத்துல பஞ்சத்தின் நிமித்தமாய் வெட்டுக்கிளிகளை சாப்பிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் வருகிறதுனா, சூடான் என்கிற நாட்டுல பார்த்தீங்கன்னா ஏன் பஞ்சம் பட்டினி வந்ததுன்னா, உள்நாட்டு சண்டை, உள்நாட்டு போர். உள்நாட்டுக்குள்ள சண்டை போட்டு ராணுவம் என்ன பண்ணும்னா அந்த அரசியலை தான் பக்கம் கொண்டு வந்துடும். ஏன்னா ராணுவத்து கையில தான் எல்லாமே இருக்கு. தேசத்தை பாதுகாக்கிறது, தேசத்தை வழிநடத்த எல்லாமே அவங்க கையில இருக்கு. இவங்க சண்டை போட்டு அவங்க நாட்டைய இவங்க என்ன செய்து பிடிக்கிறது. உள்நாட்டு போர், உள்நாட்டு சண்டை. இந்த சண்டை வந்தது நிமித்தம் சூடான்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு பஞ்சத்திலையும் பட்டினியிலையும் என்ன செய்யறாங்க, கிடக்குறாங்க. இந்த பஞ்சமானது 3ஆம் உலக யுத்தத்துக்கு நேராய் தேசத்தை என்ன செய்யுமா, கொண்டு போகும். உலகமானது பஞ்சம் வந்ததுனால் இதுவரைக்கும் நடந்த 2 யுத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சத்தின் நிமித்தம் தான் யுத்தங்கள், உலக போர்கள் வந்ததாக சொல்லுகிறது. இந்த பஞ்சங்கள் தேசங்களை வருகிற போது என்ன நடக்கும் என்று சொன்னா, 3ஆம் உலக யுத்தம் என்ன செஞ்சிருமா,
வந்துரும். மூணாவது, உலக போர் வருவதற்கு ஒரு ஆயத்தமாய் தேசம் போய் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் பார்க்கிற போது பஞ்சம், எங்க பாகிஸ்தான்ல விலைவாசி உயர்வு, அடுத்து நம்முடைய இலங்கை தேசத்துல விலைவாசி உயர்வு. ஒரு முட்டை நம்ம 5 ரூபா வாங்குற முட்டை அங்க எத்தனை ரூபாய்க்கு இருந்தது தெரியுமா? நம்ம 1 கிலோ 500 ரூபாய்க்கு வாங்குற மட்டன் அங்க 5000 ரூபாய்க்கு கூட 3000 4000 ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்கு போயிருந்து. பால் 1 லிட்டர் பாலினுடைய விலை நம்ம இங்கே 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்குது, அவங்க எத்தனை ரூபாய்க்கு போச்சு தெரியுமா? அப்போ பஞ்சங்கள், தேசத்துல விலைவாசி உயர்வு. பாகிஸ்தான்ல சண்டை போட்டுங்க, கோதுமைக்காக அடிச்சவங்க, கோதுமைக்காக சண்டை போட்டவங்க ஏராளமானவே. அப்ப தேசம் பஞ்சம், வேதம் சொல்லுகிறது பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைவிட ஒரு படி ரொம்ப வேதனையான காரியம், ஆப்கானிஸ்தான் நாட்டிலே பஞ்சம் வந்தது நிமித்தம் அந்த தேசத்தின் ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை உணவிற்காக என்ன செய்தாங்களா, சாப்பாட்டுக்காக விற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. சாப்பாட்டுக்காக தாம் பெற்ற குழந்தைகளை பசி பட்டினிக்காக விற்றார்கள். கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான்ல 2 கோடி மக்கள் பட்டினினாலும் பஞ்சத்தினாலும் என்ன செய்யறாங்களாம், வாழுகிறார்கள். பணத்திற்காக. வயது மூத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, வயசானவங்களுக்கு தங்கள் பெண் பிள்ளைகளை என்ன செய்தாங்களாம், விற்றார்கள், திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று செய்தி சொல்லுகிறது. அப்ப தேசமானது பணத்திற்காக, பணம் பொருள், பணம் எவ்வளவு இருந்தாலும் தானியம் இருந்தால் தான் வாங்க முடியும். தானியம் கொஞ்சம் கிடைக்கும், அந்த தானியத்தை வாங்குவதற்கு பணம் நிறைய என்ன செய்யும், தேவைப்படும். அதான் சொல்லுவாங்களா, சாக்கு முட்டையில கட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்களா. பணக்காரன் மட்டும் பணத்தை கொடுத்து சாப்பிட்டு போயிடுவான். நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் சாப்பாடு அரசாங்கத்திட்ட போய் எவ்வளவு மோதினாலும் முட்டுனாலும் அவன் இருந்தாதான் என்ன செய்ய முடியும், தர முடியும். இன்னைக்கு நமக்கு ரேஷன் அரிசி மாதமா நான் கூட சிந்திப்பேன், எவ்வளவு ரேஷன் கடை இருக்கிறது, எத்தனை ஆயிரம் டன் அரிசி வேணும் ஒரு குடும்பத்துக்கு, இவ்வளவு அரிசி ரேஷன் கடையில கொடுக்கணும், எவ்வளவு அரிசி விளைய வைக்கப்படணும், மாதம் சரியாய் நமக்கு என்ன செய்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ரேஷன் அரிசி எல்லா ரேஷன் கடைக்கும் என்ன செய்து வருது. அப்ப எவ்வளவு விளைஞ்சா வரும்? போன மாசம் விளைஞ்சதே எந்த மாசம் கொடுக்காங்க இல்லை, ஏற்கனவே சேர்த்து வைத்து அதை அரிசியாய் மாற்றி நமக்கு வந்து கொண்டே என்ன செய்து இருக்கிறது. அப்ப இவ்வளவும் விளைகிறது. ஆனால் பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார், தேசத்துல மழை இல்லை என்று சொன்னா, விளைச்சல் இல்லை என்று சொன்னா. நம்ம நாட்டிலே தக்காளி எத்தனை ரூபாய்க்கு போச்சு, பூடு எத்தனை ரூபாய்க்கு போச்சு? காரணம் விளைச்சல் இல்லை, விலைவாசி அதிகமாகி விட்டது. சேதங்கள், அழிவு நிமித்தமும் பஞ்சங்கள் வரும். அடுத்து மிக குறிப்பாய் மழை இல்லைன்னா பஞ்சம் தேசத்துக்கு வந்துடும். அப்ப தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், இதெல்லாம் தேசத்திலே நடக்கிற போது தேசத்தை இயேசு சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த தகவல் எல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்ம பயந்துகிட்டு இருப்பதற்காக அல்ல. எப்ப வேணாலும் இயேசு இந்த உலகத்துக்கு வருவா. நாம் இஷ்டப்படி, நாம் மனசு மாமிசம் விரும்பினபடி நம்ம ஏதோ கடமைக்காய் கிறிஸ்தவர்களாய் வாழ்வது அல்ல. பரிசுத்தமாய் உண்மையாய் இயேசுவுக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கிற போது ஆண்டவராகிய இயேசு வாசலின் அருகே வந்து விட்டார் என்பதை நீங்க என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். இன்னும் பூமிக்கு தான் என்ன செய்யணும், இறங்கி வரணும். அவர் வருகை அதி சீக்கிரம். அவரை சந்திக்க ஆயத்தமாகணும். வருகைக்கான அடையாளங்கள் மிக முக்கியமாக யுத்தங்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் மிக முக்கியமான அடையாளமாய் இருக்கிறது. இதை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள், நாம் இதை தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் தேசத்திற்காய் ஜெபமும் பண்ணணும், ரட்சிப்புக்காய் ஜெபமும் பண்ணணும். நாமும் ஆயத்தமாய் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் வாழணும். அப்பதான் அவரோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும், கடந்து செல்ல முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற. இதை கேட்டதான நாம் இதன்படி நம்ம வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இதெல்லாம் நடக்கும். இதன்படி வாழ்வதற்குனா நம்ம வேதம் நமக்கு கற்றுத்தந்த பரிசுத்தத்தின்படி வாழ்வதற்கு, உண்மையின்படி வாழ்வதற்கு, நீதியின்படி வாழ்வதற்கு, ஆமென், வேதம் கற்றுக் கொடுத்த கற்பனையின்படி நடப்பதற்கு பிரயாசப்பட்டு பரிசுத்தமாய் முயற்சி எடுக்காதவங்க ஒண்ணுமே செய்ய முடியும். முயற்சி எடுத்தால் அதற்கான பலன் உண்டு. ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம்னா ஆண்டவர் நமக்காக 2 ஸ்டெப் என்ன செய்வாரு,
எடுத்து வைப்பார். பரிசுத்தத்துக்காய் ஜெபிப்பதற்காய் வேதம் வாசிப்பதற்காய் ஒரு ஸ்டெப் முன்னேறி போனீங்கன்னா ஆண்டவர் நமக்காய் 2 ஸ்டெப் என்ன செய்வாரு? முன்னேறி வருவார், நமக்கு உதவி செய்வார். அப்படி கிருபை நம்மை தாங்கும், கிருபை நமக்கு உதவி செய்யும். அப்போதான் நம்ம அவருக்கென்று என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நாம் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து முதல்ல ஜெபித்திருக்கிறோம், அடுத்து நாம் அறிந்திருக்கிறோம். நாம் இதை அறிந்த தேவ பிள்ளைகள் கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய வருகைக்கு நேராக நாம் ஆயத்தமாவோம், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சபையை ஆயத்தப்படுத்துவோம், குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய கிராமத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய தேசத்தின் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் வரும்போது அவரை சந்திப்பதற்கு தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் கவனமாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.